எதையும் பிரம்மாண்டமாக செய்ய நினைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த கூட பிரம்மாண்டமா செய்யணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். ஏன்னா, அந்த பிரம்மாண்டம் என்பது இவங்க ரத்தத்திலே ஊறணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அது பூச நட்சத்திரம் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்டாக மாறிவிடும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. அதேபோல என்னன்னாக்கா, சின்ன விஷயத்தையே பிரம்மாண்டமா உலகறிய செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கு. எதையும் சின்ன லெவல்ல இவங்களோட வீக்னஸ் என்னங்க, எதையும் சிறிய லெவல்ல யோசிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. அதாவது பிரச்சனையும் பிரம்மாண்டமா இருக்கும். அதே போலதான். ஏன்னா, இவங்க வாழ்க்கை நிலை எப்படி பிரம்மாண்டத்தை நோக்கி செல்கிறதோ, அதே போல இவங்க பிரச்சனையும் பிரம்மாண்டத்தை சிக்கிடுவாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா, பொதுவா என்னன்னாக்கா, இவர்களுடைய நண்பர்களை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க செய்யக்கூடாது. இவங்க நண்பர்களை எதிர்பார்த்து நண்பன் வந்து அவன் வந்து பார்த்துப்பாங்க, அவங்க வந்து இதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த நண்பர்களால ஏமாற்றப்படக்கூடியது, இந்த பார்ட்னர்ஸால ஏமாற்றப்படக்கூடிய ராசிகள்ல பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் தான் டாப் ராசின்னு சொல்லணும். ஏன்னா, கூட இருந்து பழகுனவனே இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இல்ல நீங்க ஏதாவது பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரத்தை காசு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடும். ஸோ அதனால நண்பர்களுக்கு பண உதவி செய்து பகைமையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் என்பது இருக்கு. தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கு, தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் இருக்கு, தொழில் ரீதியாக முதலீடுகள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஒரு மாசத்தை கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கடந்து போனீங்கன்னா, அடுத்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த கனவுகளை நிறைவேற்றக்கூடாது. அதனால என்னன்னாக்கா, பூச நட்சத்திரம் எப்பொழுதும் காவல் தெய்வ வழிபாடு சிறப்பா இருக்கும். காவல் தெய்வ வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னன்னாக்கா, அந்த காமதேனு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பு, இல்ல காமதேனுவை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும். செஞ்சு பாருங்க. வாழ்க்கை